வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம டே 7ல் இருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராக்டிஸ் எல்லாமே 2 நிமிஷம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும். நம்ம எப்போ இந்த 2 நிமிஷம் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சீக்கிரமாக ரீப்ரோக்ராம் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக ரீப்ரோக்ராம் ஆகுதோ நம்மளோட லைஃப்பில் அந்த விஷயம் எல்லாமே சீக்கிரமாக ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப், மணி, மெட்டீரியல் திங், ட்ரீம் ஜாப், இது எல்லாமே உடனே ஹேப்பன் ஆகும். நம்ம அதிக டைம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நம்மளோட லைஃப்பில் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் நம்ம பண்ண அந்த 2 நிமிஷத்தை இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி, அதே சமயம் நம்ம மொத்தமாக பண்ணிட்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. கொஞ்சமாக இந்த மைண்டையும் பாடியையும் நம்ம ட்ரெயின் ஆக்குறோம். எடுத்தோன்னே ஹியூஜாக போகாமல், நிறையா போகாமல், சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கோல். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் 2 நிமிஷம் பண்ணதை இப்போ செகண்ட் வீக்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 3 நிமிஷமாக மாற்ற போகிறீங்க. 3லேருந்து 5 நிமிஷம். அது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. 3லேருந்து 5 நிமிஷம். இந்த 2வது வாரம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் 5 நிமிஷம் கொண்டு வரணும். ஓகே, 3லேருந்து 5 நிமிஷம் இந்த ப்ராக்டிஸ். கிராட்டிடியூட் 3 நிமிஷம் பண்ணுங்கள், இல்லை 5 நிமிஷம் பண்ணுங்கள். 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம். மெடிடேஷன் 3லேருந்து 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. எல்லா ப்ராக்டிஸும் ஒரு வாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க, பழக்கமாயிடுச்சு. அடுத்த 3லேருந்து 5 நிமிஷம் கொண்டு வாங்க. அதே மாதிரி விஷுவலைசேஷன் 3லேருந்து 5 நிமிஷம். செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் 3லேருந்து 5 நிமிஷம். அப்போ இதில் அதிக ஃபீலிங்ஸ், அதிக எமோஷன்ஸ், அதிகமாக அந்த இமேஜினேஷனில் நம்ம இருக்கும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகும்? ரொம்ப 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 சீக்கிரம் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு ரொம்ப ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே காலையில் எல்லா ப்ராக்டிஸையும் நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி நைட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா ப்ராக்டிஸையும் முடிச்சிடலாம். அதிகபட்சம் போனால் ஒரு 20 நிமிஷம் நமக்கு வரலாம். ஸோ கவலைப்படாதீங்க, இது நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இது நமக்கு ஒர்த்தான ப்ராக்டிஸ். இது ரீப்ரோக்ராம் ஆனால் தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகும், ஜாப் நல்லாயிருக்கும், ஜாப் என்விரான்மெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும், நம்மளோட ஹெல்த்தில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்மளோட ரிலேஷன்ஷிப், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அதில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்ற மெட்டீரியல் திங்ஸ் லைஃப்பில் ஜென்ரலாக டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்மளோட இன்னர் வேர்ல்டில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ எல்லாருமே பொறுமையாக 3லேருந்து 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 5 ப்ராக்டிஸையும் நீங்கள் பண்ணுங்கள். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன். அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம். ஸோ இது பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ். இதை நம்ம யார் ஒரு ஆள் 6 மாதம் கண்டினியூ பண்ணுறாங்களோ அவங்களோட மொத்த லைஃப்பும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். உங்களோட கேரக்டர் மாறிடும். உங்களோட ட்ரீம் லைஃப்பையே நீங்கள் லிவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம செகண்ட் வீக் டே 8ல் மீட் பண்ணலாம்.